ஐபிஎல் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சீசனே கப்பு அப்படியே கெத்தாக ஐபிஎல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 16 சீசனில் கப்பு இல்லை. இப்போ அடுத்த வருஷத்துக்கான மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. யாரெல்லாம் ரிட்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, டேபிளில் யாரை தூக்குறதுக்கான ஐடியாவோடு வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமு 6 பேரை ரிட்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே கெத்தாக தக்க வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் சஞ்சு சாம்சனை 18 கோடிக்கும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை 18 கோடிக்கும், ஜுரேல 14 கோடிக்கும், பராக 14 கோடிக்கும், ஹெட்மேயரை 11 கோடிக்கும், அன்கேப்டு பிளேயராக சந்தீப் சர்மாவை 4 கோடிக்கும் தக்க வச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 79 கோடி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கையில் 41 கோடி மட்டும்தான் இருக்கு. ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் சில டாப்பான பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜாஸ் பட்லரு, ட்ரெண்ட் போல்ட்டு, ஆடம் ஜம்பா, நேண்ட்ரி பர்கர், ஆவேஷ் கான், சஹல், அஸ்வின், சுபம் டூபே அப்படின்னு நிறைய முக்கியமான பிளேயர்ஸை கைவிட்டிருக்கிறாங்க. அதன் காரணமாக ஆர்டிஎம் பண்ணுறது கூட அவங்களுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா 6 பிளேயரை ரிட்டென்ஷன் பண்ணிட்டாங்க. 0 ஆர்டிஎம் மட்டுமே அவங்க கையில் இப்போதைக்கு இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை ஒரு பெரிய தொகைக்கு எடுத்து ஒரு நல்ல ஓப்பனிங் பேரை செட் பண்ணியிருந்தாலும் ஜாஸ் பட்லரை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜாஸ் பட்லரை நீங்கள் விட்டுட்டு பராக 14 கோடிக்கும், ஜூரோல 14 கோடிக்கும், ஹெட்மேரை நீங்கள் 11 கோடிக்கும் தக்க வச்சிருக்கிறீங்க. இது கேல்குலேஷனே மிஸ் ஆகுது. ஜாஸ் பட்லர் அப்படிங்கிற ஒரு சீசனில் ரொம்ப மோசமாக ஆடினா கூட மினிமம் 500 ரன் அடிக்கக்கூடிய பிளேயரு, அவரையும் விட்டுட்டீங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று, போல்ட் மாதிரியான ஒரு முக்கியமான பிளேயரு, கீ பிளேயரை வெளியில் விட்டது மற்ற டீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கியிருக்கும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு, பேஸ் பவுலரு, அப்படியே ஜிங்கு சக்கு அப்படின்னு ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றில் இருக்கிற பிளேயரை விட்டது நிறைய டீமுக்கு ஒரு சந்தோஷம்தான். அவருக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சஹல், அஸ்வின் இவங்க 2 பேரால் போன சீசனில் உங்களுக்கு நல்லா விளையாண்டாங்க. நிறைய மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அஸ்வின் பேட்டில் கூட சில மேட்சை கான்ட்ரிபியூட் பண்ணார். அவங்கள ஏன் விட்டுட்டீங்க? 2 பேரும் சேர்ந்து 8 ஓவர் போட்டால் ஸ்பின் சோக் பண்ணி கசக்கிடுவாங்க. இதை ஏன் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு பல பேர் இந்த ஆட்களை பற்றியான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரிட்டென்ஷன் லிஸ்ட்டில் ஒருத்தரை பற்றி நிறைய பேசினாங்க. ஜூரலுக்கு எதுக்கு 14 கோடி? அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. ஓகே, உங்கள் டீம்லேயே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு. அவர் ஆக்ஷனில் விட்டீங்கன்னா நல்ல பிரைஸ்க்கு போவார் தான் ஜூரல். ஆனால் 14 கோடிக்கு நீங்கள் ஏன் எடுத்தீங்க? அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வேறு ஆட்களை நீங்கள் எடுத்துருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஆக்ஷனுக்கு போனால் மேக்ஸ்வெல்லு, டிம் டேவிட் போன்ற ஆட்களை அதே காசில் எடுத்துருக்கலாமே. ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னும் நிறைய பேர் உங்களோட கேள்விகளை கேட்டுட்டு வர்றாங்க. இந்த வகையில் இவங்களோட பிளேயிங் 11 பார்க்கும்போது நம்பர் 1 to ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை களம் இறங்கிடுவாங்க. நம்பர் 4ல் பராக், நம்பர் 5ல் ஹெட்மேயர், நம்பர் 6ல் ஜூரலும், நம்பர் 11ல் சந்தீப் சர்மாவும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இவங்களுடைய ப்ராபபிள் 11ஆக இருக்கும். இப்போ அவங்களுக்கு அடுத்த 5 வீரர்கள் தேவை இல்லையா? ஆனால் கையில் வெறும் 41 கோடி தான் வச்சுருக்கிறாங்க. அந்த 5 பிளேயர்ஸில் ஒரு ஸ்பின்னர் தேவை, 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை, ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும், ஒரு ஆல்ரவுண்டர், ஃபினிஷராக இருந்தால் ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த கமாடிட்டியில் ஆட்கள் தேவைப்படுது. இதில் ஸ்பின்னரில் யாருக்கு போகலாம்? எங்களுக்கு தெரிஞ்சு மேபி ஒரு வேளை சஹாலுக்கோ அஸ்வினுக்கோ மறுபடியும் போகலாம். ஏன்னா 2 பேருமே ரொம்ப வேல்யூவான பிளேயர்ஸ் தான். நீங்கள் ரிட்டென்ஷனில் விட்டுட்டீங்க. ஸோ உள்ளே எடுக்க போகிறீங்க, எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? மற்ற டீம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒருவேளை ஒரு 8 கோடிக்கு உள்ளே வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக 2 பேரில் ஒருத்தரை கண்டிப்பாக ஆர்ஆர் எடுப்பாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு 2வதாக தேவை 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லையா? அதில் மறுபடியும் போல்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒரு 8 கோடி வரைக்கும் போல்ட்டுக்கு போய் பார்ப்பாங்க. ஆனால் போல்ட்டோட வேலை எப்படியும் ஒரு 10 கோடி 11 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை போல்ட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த ஜோஷ் லிட்டில், பிரசித் கிருஷ்ணா, சிவம் மாவி, புவனேஸ்வர் குமார், நேண்ட்ரி பர்கர், உம்ரான் மாலிக், ஷர்துல் தாக்கூர் போன்ற பிளேஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 கோடியில் இந்த ஆட்கள் கிடச்சிருவாங்க. இந்த லிஸ்ட்டில் ஒரு 2 பிளேஸ் கிடச்சா கூட அவங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்தபடியாக முக்கியமான ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ஸ்பாட்டு. நல்ல ரன் எடுக்கக்கூடிய ஆளாகவும் இருக்கணும், டக்குன்னு விக்கெட் போனால் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுற பிளேயர்ஸும் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழலில் மனிஷ் பாண்டே, பிருத்வி ஷா,
சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேல இருந்தார் இல்லையா, அவர், நமந்தீர் மும்பை பிளேயரு, மஹிபால் லொம்ரோர் ஆர்சிபி பிளேயரு, ராகுல் திரிபாதி ரஹானே. ஸோ இவங்கள மாதிரி ஆட்களுக்கு குறி வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆட்கள் கரெக்டாக எல்லா சூழலுக்கும் ஏற்ற மாதிரி ஆடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. கடைசியாக அவங்களுக்கு தேவை அந்த ஃபினிஷர், ஆல்ரவுண்டர், முக்கியமாக ஒரு பவர் ஹிட்டர் தேவை. அந்த வகையில் இந்த லிஸ்ட்டில் டிம் டேவிடு, ரொமாரியோ ஷெப்பர்டு, ரைலி ரோஸோ, ரோமன் பவல் அப்படின்னு இந்த மாதிரியான பிளேஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேவிட் மில்லர் போன்ற ஆட்களுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே எப்படி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் போயிடுவாங்க. ஆனாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து இவங்களை எடுத்தால் தான் அந்த பிளேயிங் 11 செட் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. மேபி இதுதான் அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற அந்த 41 கோடிக்கு இவங்க நினைக்கிற பிளேயர்ஸை எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியலன்னா ஒரு 2 பிளேயர்ஸை ஆல் அவுட்டாக போய் எடுத்து, அதாவது ஒரு 15 கோடிக்கு போய் எடுத்துட்டு அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்களோட ஒரு டீமை செட் பண்ணான்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம ஆக்ஷன் போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஆர்ஆர் இன்னும் ரிட்டென்ஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்ல பிளேஸை எடுத்துருக்கலாம், இன்னும் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி ஒரு ஹெவியான ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.